ஒரு ஒரு கணவன் மனைவியாக ஒரு சகோதர சகோதரி இணைக்கப்பட்டாயிற்று என்றால் அவர்களுடைய சோதர அன்பின் ஆழத்தில் சோதர அவர்கள் சம்யோகத்தினால சோதர ஹல்லேலூயா ஒரு குழந்தை கரு உருவாக்கப்படுகிறது. அந்த குழந்தை குறித்த காலம் ஒரு 9 மாதம் 9 சோதர நாட்கள் சோதர 9 மணி நேரம் 9 வினாடி 9 நொடி இப்படிப்பட்ட கணக்குகளை சொல்லுவாங்க. சோதரம் அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தாயின் கருவுக்குள்ளாக அது உற்பத்தியாக்கப்பட்டு அது அந்த கருவில காக்கப்பட்டு குறித்த நாள் அது அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறது போல வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. பின்பு இச்சையானது, இப்ப இழுக்கப்பட்ட இச்சை இருக்குல்ல சோதரன், அவன் இந்த விபச்சார இச்சை சோதரன் இழுக்குதல்ல, சோதரன் ஒரு விக்கிரக ஆராதனையின் ஒரு இச்சை இழுக்குதல்ல, இல்ல ஒரு பண ஆசை இழுக்குதல்ல சோதரன், இல்ல வேற ஏதோ கோபம் இழுக்குதல்ல, குரோதம் நம்ம இழுக்குதல்ல, ஏதோ ஒரு காரியம் சோதரன் நம்ம இழுக்குதல்ல, இச்சையினால இழுக்குதல்ல. அந்த இச்சைக்குள்ளாக அகப்படுகிற வசனம் சொல்லுது, பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பி. அப்போ அந்த இச்சை நமக்குள்ளாக வந்த பிற்பாடு அந்த இச்சை ஒரு கர்ப்பத்தை உருவாக்குகிறது. அந்த இச்சை அந்த கர்ப்பத்தை உருவாக்கி அது என்ன பிறப்பிக்கிறதா? பாவத்தை பிறப்பிக்கிறது என்று சொல்லி வசனம் தெளிவுபடுத்துகிறது. அந்த வசனத்தினுடைய அடுத்த வசனத்தில் பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொன்ன பிற்பாடுதான் என் பிரியமான சகோதரரே நீங்கள் மோசம் போகாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் வசனத்தில் தெளிவாய் சொல்லி இருக்கிறார்.